வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சென்செக்ஸ் 32 புள்ளிகள் உயர்ந்து 78,017 முடிஞ்சிருக்கு. நிப்டி 10 புள்ளிகள் உயர்ந்து 23,668 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் வெங்கடேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த மார்க்கெட் கொஞ்சம் லைட்டா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் போன மாதிரி, நம்ம ஊர்ல இந்த காய்ச்சல் சளி அதுவும் கொஞ்சம் லைட்டா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் போயிருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சார். அதான் கொஞ்சம் குரல் இதே இருக்கு, சீக்கிரம் பேரிஷ் ட்ரெண்ட் வந்துடும் வெயில் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால மருத்துவர்கள் ஆரோக்கியத்தை பாத்துக்க சொல்லியிருக்காங்க சார் எல்லாரையும். நிச்சயமா நிச்சயமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா சார். சார், நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடும் சார். இன்னைக்கு ஒரு மாதிரி பிளாட்டா முடிஞ்சிருக்கே சார் மார்க்கெட். கரெக்டா சொன்னீங்க. மார்க்கெட் நெய்தர் புல்லிஷ் நார் பேரிஷ், பிளாட்டா முடிஞ்சிருக்கு மேஜர் இண்டெக்ஸ். பட் தென் பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பீக் அவுட் ஆகி ஏன்னா போன திங்கக்கிழமை துவங்கியது, இன்னைக்கு மதியம் வரைக்கும் பாசிட்டிவா இருந்தது. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஒரு 11 மணிக்கு மேலேயே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பிளாட்டா முடிவடைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இறங்கி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 10 பங்குகள் விலை ஏற்ற பங்குகள், மிச்சம் எல்லாமே விலை இறக்க பங்குகளா இருக்கு. நிப்டியிலுமே அதே தான், மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் டவுன்வர்டா தான் முடிவடைஞ்சிருக்கு. இண்டெக்ஸை தாண்டி பாத்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட்லயுமே அட்வான்ஸ் என்எஸ்சில 674, டிக்ளைன் 2258, 1-3 அப்படிங்கிற அளவுல இருக்கு. மும்பை பங்கு சந்தையிலுமே கிட்டத்தட்ட அதே 1-3, 1080 பங்குகளுக்கு மேல விலையேற்ற பங்குகள், கிட்டத்தட்ட 2900க்கும் மேற்பட்ட பங்குகள் விலை இறக்க பங்குகள். 52 வார லோவ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகமா இருக்கு. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ரொம்ப முக்கியமா பிராடர் இண்டெக்ஸ் அண்ட் செக்டோரல் இண்டிசஸ் எல்லாமே டவுன். பிராடர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நிப்டி நெக்ஸ்ட் 50, நிப்டி பேங்க், நிப்டி 100, 200, 500 எல்லாமே டவுன். அதே மாதிரி செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஐடி தவிர, ஐடியும் பிரைவேட் பேங்க் பிளாட்டா முடிவடைஞ்சிருக்கு. இதை தவிர எல்லா துறையுமே இறக்கத்துல தான். ஐடி கூட பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது, ஒரு ஸ்லைட்டா ஒரு 1% ஏறி இருக்குது. முக்கியமான காரணம் அந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாமே கொஞ்சம் ஏறினதன் காரணமாக. மற்றபடி எல்லாமே கிளியர் இண்டிகேஷன் தட் இந்த 7 நாள் ரேலி, 6.5 நாள்னு சொல்லலாம், அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா தான் தெரிகிறது. ஏன்னா சர்வதேச சந்தைகள் எடுத்தாலுமே அமெரிக்க பங்கு சந்தை மதியத்திற்கு மேல் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாட்டா இல்லைன்னா ஸ்லைட்லி வீக்கா தான் இருக்க பார்க்க முடிகிறது. அப்கோர்ஸ் ஜெர்மனிய பங்கு சந்தை, டாக்ஸ் இதெல்லாமே ஒரு 1% அப்ல தான் இருக்கு. பிரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு, இட்டலி பாசிட்டிவா இருக்கு. பட் அமெரிக்க பங்கு சந்தை அந்த அளவுக்கு பாசிட்டிவ் பிரதிபலிக்கிறேங்கிறதை நம்ம கவனத்துல கொடுக்கணும். இந்த சூரிய வம்சம் படத்துல ஒரு சீன் வரும் சார், யானை சவாரி நல்லா இருந்துச்சா இறங்குங்க அப்படின்ற மாதிரி. ஒரு வாரம் புல்லிஷ் நல்லா இருந்துச்சா இப்ப பேரிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதுதான் நம்ம சொன்னோம். எப்படி ஒரு வாரத்துக்கு முன்பு வரை தொடர்ந்து நம்ம இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்னு சொன்னோமோ, இந்த ஒரு வாரமா கொஞ்சம் காஷன் பண்ணிக்கிட்டே தானே நம்ம இருந்தோம். கொஞ்சம் கவனமா இருங்க, யானை மேல ஏறிடாதீங்க, அது ஏறினா பார்த்து மெதுவா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அதுக்காக இறங்கணும்னு கட்டாயம் இல்ல, ஏன்னா மார்க்கெட் இறங்கினாலும் நம்ம இறங்கணும்னு கட்டாயம் இல்ல. இறங்க நல்லதுதான். நமக்கு இந்தியா மாதிரியான ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல சந்தை இறங்கும் பொழுது ஒரு ரியலிஸ்டிக் வேல்யூக்கு பங்குகள் சேரும். இன்னும் சொல்ல போனா ரியலிஸ்டிக் வேல்யூ விட கீழே கூட சேரும். அப்படி வரும் பொழுது நமக்கு ஒரு மதிப்புள்ள பொருட்கள் மலிவான விலையில் கிடைக்கும்ங்கிறது நல்ல விஷயம் தானே. எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபிலிட்டியில இருக்கும். அதனால பயப்பட வேண்டியது இல்லை. பட் ஐ திங்க் ட்ரெண்ட் கிளியர் இண்டிகேஷன் தட், இந்த கிளியர் இண்டிகேஷன் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கும் நாளை மறுநாள் முடிவு இதே போக்குல இருந்ததுன்னா, பிளாட்டாவோ ஸ்லைட்லி டவுனாவோ இருந்ததுன்னா, இதுக்கப்புறம் நமக்கு இப்ப தொட்ட இந்த உச்சம் இருக்கு இல்லையா, 23,700 அப்படி இந்த 650 அப்படிங்கறது பீக்கா இருக்கும். கிட்டத்தட்ட 23,800 தாண்டினுச்சு. அந்த 23,800 அல்லது 850 தான் தற்காலிகமாக பீக்கு. அந்த 22,800ங்கிறது லோவா இருக்கு. இந்த 1000 புள்ளிகள் அல்லது 1200 புள்ளிகளுக்குள் இந்த ரேஞ்ச் பவுண்டா அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும், சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், நீங்க முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தீங்க இது ஒரு தற்காலிக உயர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னன்னா திடீர்னு இப்போ பிளாட் ஆகிருக்கு, அடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது, ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் இந்தியா மேல டரிஃப் போட போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதை நினைச்சு சந்தை எதுவும் ரியாக்ட் பண்ணுதா சார்? நிச்சயமா. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒன்னும் புதுசாக தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அவர் போட போறாருங்கிறது முன்கூட்டியே தெரியும். ஏற்கனவே ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு, சில நாடுகளுக்கும், சில இதுக்கும் போட்டாச்சு ஆல்ரெடி. அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதெல்லாம் நடக்காத மாதிரியாவே சந்தையில் ஏறிட்டு போயிட்டு, குறிப்பாக அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ சந்தையை இறக்குவது அப்படிங்கிறது ஆபரேட்டர்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இதெல்லாம் சந்தையில ஊகங்களின் அடிப்படையில, சில ஈவெண்ட்ஸின் அடிப்படையில அதை சொல்லி, அதை காரணமா சொல்லி நடக்கும். அதனால நம்ம அதற்கு காத்திருக்கிறத விட அதுக்கு முன்னால நம்ம முன்கூட்டியே தற்காத்துக் கொள்வது நல்லது. இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க, இப்போ இந்தியாவுக்கு வேற ஒரு த்ரெட் இப்ப ட்ரம்ப் மூலமா வருது. என்னன்னா,
வெனிசுவேலால இருந்து எண்ணெய் வாங்குபவர்களுக்கு நான் 25% டாரிஃப் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா சார். இப்ப வெனிசுவேலால இருந்து வாங்கக்கூடிய நாடுகள்ல நம்மளும் ஒரு ஆளு. அப்ப நமக்கு அதன் காரணமா கூட டாரிஃப் வரும் இப்போ. சோ இப்ப இந்த மாதிரியான அவர் எதிர்பாராத எந்த முனையிலிருந்து தாக்குவார், எப்படி தாக்குவார், அப்படி அது அவரையே அது பாதிக்கலாம், பாதிக்காமல் இருக்கலாம். சாதாரணமா ஒரு ஆளா இருந்தா இது இந்த மாதிரி பண்ணா அவங்கள பாதிக்கும், பண்ண மாட்டாங்கன்னு நம்பலாம். ஆனால் நம்ம அவரை அப்படி பத்தி நினைக்கவே முடியாது. அவரை பாதிச்சாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்களை அதை பத்தி கவலைப்படாம சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு அங்கு தெரிகிறதுனால நம்ம சந்தை திடீர்னு அதிகரிக்கும் பொழுது அதை நம்பி முழுவதும் விழுந்துடாம நீண்ட கால அடிப்படையில மட்டும் முதலீடு செய்யறது நல்லது. இந்த டாரிஃப் பத்தி ஊகங்கள் அதை பத்தி அதனாலதான் சந்தை இறங்குனுச்சு அப்படிங்கறதெல்லாம் இப்ப நாளைக்கு எல்லாரும் அதுதான் போடுவாங்க. நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்னும் இறங்குனுச்சுன்னா டாரிஃப் கன்சர்ன், மார்க்கெட் அட்ரஸஸ் டாரிஃப் கன்சர்ன் போடுவாங்க. ஏதோ 2 நாள் முன்னால டாரிஃப் கன்சர்ன் இல்லாத மாதிரி. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல ஒரு சுட சுட யூடியூப் சேனலுக்கு தலைப்பு வேணுங்கிற மாதிரி. சார் இதுக்கு முன்னாடி FIIs அவங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போனனால இறங்குச்சு. இப்ப திரும்பி அவங்க உள்ள வந்தாங்க. இப்ப திரும்பியும் ஒரு 2-3 நாள்லயே ஒரு பிளாட் ஆயிருக்கு. சோ அது எதுவும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இம்பாக்ட் ஏற்படுத்தலையா சார்? இல்ல, அவங்க பணம் கொண்டு வந்தது ஒரு பாசிட்டிவா இருந்தது சந்தையில நிச்சயமா. இன்னும் சொல்ல போனா நேத்து செபியினுடைய அந்த நல்ல செய்திக்கு பிறகு சந்தை இன்னும் ஏறி இருக்கணும். நான் எப்போதும் அதுதான் சொல்லுவேன், இந்த ரூமர்ல சந்தை ஏறும், செய்தி வந்த பிறகு அது உண்மையான பிறகு சந்தை இறங்க ஆரம்பிச்சிடும். அல்லது ரூமர். நேத்து செபியினுடைய போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நேரடியாக முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில ஒன்றும் பெருசா இல்ல, 1-2 விஷயங்கள் தான். இந்த முதலீட்டு ஆலோசகர்கள் அடுத்த ஓராண்டிற்கான கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வாங்க முடியாத சூழல்ல நம்ம ஊர்ல ஏதாவது இலவசம்னா நம்ம தவறா சொல்லல, அது தேவையான மக்கள், அது அவங்க பொறுத்த வரைக்கும் அது விலையில்லா பொருட்கள். ஆனால் தேவை இல்லைன்னா கூட வாங்குறவங்களுக்கு அது இலவசம் தான். அந்த மாதிரி அந்த ஆலோசனையும் இலவசமா கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இதை படிச்சுட்டு இது சம்பந்தமா இதையே ஒரு தொழிலாக இதை ஒரு நேரத்தை முதலீடு செய்பவர்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறது இல்ல. சோ நிறைய பேர் நியாயமா இந்த தொழிலை பண்றவங்க, முதலீட்டு ஆலோசனை கொடுக்கறவங்க இதை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த கட்டணத்தை வசூல் பண்றது கஷ்டமா இருக்குன்னு. சோ இப்ப செபி என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல முன்கூட்டியே ஓராண்டுக்கான கட்டணத்தை வாங்கிக்கலாம் நீங்கன்னு இப்ப அனுமதிச்சிருக்காங்க நேற்று. அது ஒரு விஷயம், நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எதுவுமே இலவசமாக கிடைப்பதில்லை. இலவசமானு வாங்க போனோம்னா ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவரிடம் நீங்க பிரீமியத்தை கட்டுறியான்னா அவர் கட்டுவாரு. அது அவருடைய, நான் சொல்லுவேன் எப்போது, அவர் வயிற்றுல அடிக்கிற மாதிரின்னு அவருடைய கட்டண பணத்துல இருந்து கட்டுவாரு. பட் அவர் நமக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நமக்கு பெனிஃபிட் ஆனதை நம்ம கேட்டா அவருக்கு பெனிஃபிட் ஆனது அவர் பண்ணுவார். அது மாதிரிதான் இங்கேயும். சோ அது இல்லாமல் இப்ப இது நடந்திருக்கு. 2வது விஷயம், செபி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. இது சந்தைக்கு சாதகமான ஒரு விஷயம். அதனாலதான் சந்தை போன வாரம் வரை அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க முதலீடு செய்யும் பொழுது அவங்களுக்காக முதலீடு செய்வார்கள். நிறைய கிளையன்ட்ஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக முதலீடு செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது 25,000 கோடி வரைக்கும் முதலீடு செய்யும் பொழுது அதுக்கு எந்த விதமான பெரிய டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ண வேண்டாம். பார்ட்டிசிபேட்டரி நோட்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் லிட்டில் ஒபேக், நான் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லலாம். அதன் மூலமாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு இருந்தது. இப்ப அந்த 25,000 கோடிங்கிறத அந்த லிமிட் இப்ப 50,000 கோடின்னு அந்த த்ரெஷோல்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நேற்று செபியினுடைய போர்ட் மீட்டிங் பிறகு. இதனால 50,000 கோடி ரூபாய்க்கும் வரைக்கும் அந்த பணம் உள்ள வரும் பொழுது பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக குறுகிய கால அடிப்படையில சில பேர் இன்னைக்கு இந்திய சந்தை அடுத்த 6 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு நல்லா இருக்கும், அதனால பணத்தை போட்டு எடுக்கலாம்னு வர்றவங்க இதுக்காக இங்க தங்களை பதிவு செய்து கொண்டு அவங்களுடைய முழு ஜாதகத்தையும் கொடுத்துட்டு பதிவு செய்து அப்புறம் தான் பண்ண முடியும், அதுக்கு காத்திருக்கணும்னு இல்லாமல் ஒரு அடிப்படையான பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டு போக முடியும். அந்த 50,000 கோடியை தாண்டும் பொழுதுதான் கிரானியுலர் டீடைல்ஸ் சொல்றது. அவங்களுடைய முழு ஜாதகத்தையும் கொடுக்க வேண்டியது, முழு டீடைல்ஸையும், அவங்களுடைய முழு பெயர், முகவரி, அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாரு, அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர் யாரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த லிமிட், அந்த முழு விவரங்களை கொடுக்க வேண்டிய டீடைல் அளவு 25,000 இருந்தது, இப்ப 50,000 கோடியாக அதிகரிச்சிருக்காங்க. இதனால நிறைய பேர் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனாலதான் சந்தை பாசிட்டிவா பார்த்ததுன்னு சொல்லப்படுகிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு குறுகிய கால நோக்கல அல்லது தன்னை பற்றி முழு விவரங்களை தெரியாமல் இந்தியாவுக்குள் வர்றாரு ஒருத்தர்னா அது ஸ்பெகுலேட்டிவ் நேச்சரா தான் இருக்கும். அது ஒரு நீண்ட கால அடிப்படையில நம்மளுடைய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முதலீடை கொண்டு வரக்கூடியதா இருக்காது. சோ இது நீண்ட கால அடிப்படையில் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சந்தை இருக்கக்கூடிய சூழல்ல இத செபி இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நம்முடைய நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்ல ஒரு தேசமா பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இது எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா முன்பு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட்டரி நோட்டு மூலமாகத்தான் மிகப்பெரிய முதலீடுகள், பழசு ரொம்ப மோசம். 2008, 2009, 2010 இருந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ல எந்த டீடைலும் யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது, ரகசியம்.
ரகசியமாக இருக்கும். அதான் சரி, எனக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னாலே கேஒய்சி கேக்குது. நம்ம முதலீட்டு பண்ண போறோம், ஏதோ ஒரு ஆப்ல இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னாலே நிறைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஒருத்தர் 25,000 கோடி வரைக்கும் அனுமதிக்கும் போது எந்த டீட்டெயிலுமே இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி சார்? எனக்கு இது சம்பந்தமான விஷயம் இல்ல. தனி முறையில பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிறத கூட நான் வந்து ஏன்னு சொல்றேன். 2008 பார்ட்டிசிபேட்டரி நோட்டை செபி பேன் பண்ணுது. அப்பொழுது இருந்த தலைவர் தாமோதரன் அவர்கள் தீவிரமா முடிவெடுக்கிறாரு. பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிறது நம் நாட்டுக்கு சரியானதல்ல, டெரரிஸ்ட் மணி கூட உள்ள வரலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதை வந்து பேன் பண்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும்னா வந்து இதை பேன் பண்ணா வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்கள் அல்லது எஃப்ஐஎஸ் சொல்லக்கூடியவங்க இந்தியாவை விட்டு வெளியேறிடுவாங்கிறாங்க. ஆனால் சொன்னா நம்ப மாட்டீங்க, அடுத்த ஓராண்டுல இந்தியாவில் பதிவு பெற்ற எஃப்ஐஎஸ் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கானது. இது டேட்டா புள்ளிவரம் இருக்கு. எப்படி 2 மடங்காகும்? இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் நோட்டுல முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப தங்களை பதிவு செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்தியாவில தான் பணம் பண்ணும் வாய்ப்பு இருக்கு. எங்க பணம் பண்ணும் வாய்ப்பு இருக்கோ, எங்க முதலீட்டுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அங்குதான் பணம் வரும். அப்ப சட்டத்திட்டங்களுக்கு உட்பட தயங்க மாட்டார்கள் அவர்கள். அது நடந்தது 2008 பார்த்தோம். ஆனால் என்ன நடந்தது? இந்த முடிவை கொண்டு வந்து அந்த தாமோதரன் அவர்கள் வந்து அவருடைய டேர்ம் முடிவடைந்த பிறகு இன்னொரு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் அன்றைய அரசு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. அது அடுத்து புதிதாக செபியினுடைய தலைவர் நியமிக்கப்பட்டார். புதிய செபியினுடைய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு முதல் சந்திப்பு மீட்டிங், அவருடைய செபியினுடைய மீட்டிங்லயே பார்ட்டிசிபேட்டரி நோட்டை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதற்கு பிறகு 2013-14 நினைவில்லை, இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அது வந்து கோர்ட்டுக்கு போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அது பொறுப்புல எடுத்துக்கிட்டு ஆராய்ந்த பொழுது பல விஷயங்கள் வருது. இந்தியாவில் இருந்து கருப்பு பணம் வெளிநாட்டுக்கு சென்று அது வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங்கிற மெத்தட்ல இந்தியாவுக்குள் பங்குச்சந்தைகளுக்குள் நுழைகிறது. நீண்ட கால மூலதன ஆதாய வரியே கிடையாதுங்கிறதுனால கொண்டு போகப்பட்ட பணம் இந்தியாவுக்குள் எந்த விதமான வருமான வரியும் கட்டப்படாமல் கூட இங்க வந்து ஆதாயமாக மாறுகிறது பங்குச்சந்தையில அப்படின்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து கேமன் ஐலாண்டுங்கிற ஒரு நாட்டில இருந்து 80,000 கோடி கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தாங்க. அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையே 50,000 தான். அங்க இருக்க எப்படி இவ்வளவு பெரிய பணம் வரும்னு பார்த்தா இதெல்லாம் கனெக்ஷன். சோ பார்ட்டிசிபேட்டரி நோட்டை ஒன்னு பேன் பண்ணணும் அல்லது அதனுடைய கேஒய்சின்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கிளையன்ட்டை டைட்டன் பண்ணணும்னு ஆர்டர் வந்தது. அதற்கு பிறகு செபி அந்த சட்டத்திட்டங்களை நிச்சயமா கடுமையாக்குனுச்சு. ஆனால் இன்னமும் பார்ட்டிசிபேட்டரி நோட் கண்டினியூ ஆகுது. அது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் பேசிக் டீடைல்ஸ், அதுக்கு பிறகு கிரானுலர் டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கிரானுலர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு தான் இந்தியாவுக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் செபி இன் தேர் ஓன் விஸ்டம் தே ஹேவ் டேக்கன் அ கால். இது நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும். ஆனா கொஞ்சம் ஆச்சரியமா தான் சார் இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் இடி ரேட் நடக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய உள்ள தொகையை கொண்டு வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியலன்றது ஆச்சரியமான விஷயம். இல்ல யாருங்கிறது தெரியும். முன்பு வந்து யாருன்னே தெரியாமல் இருந்தது, இப்பொழுது தெரியும். பட் முழு விவரங்கள் இருக்காது. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு யார் வந்தா போனானே தெரியாது. அந்த FBI யார் பண்றாங்களோ அவங்களோட விவரம் மட்டும் தான் இருக்கும். அவங்க யாருக்காக பண்ணாங்கிறது தெரியாது. இப்ப யாருக்காக பண்ணாங்கிறது தெரியும். அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர் யாருங்கிறது தெரியாது. சோ 2ஆம் கட்ட கடைசி டீடைல் வரைக்கும் கிரானுலர் டீடைல்ங்கிறது அதுதான். இப்ப உதாரணமா ஒரு சும்மா ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து இந்த பங்குச்சந்தையில இருந்து வந்து ஒரு சோழமண்டலம் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ சோழமண்டலம் செக்யூரிட்டிஸ் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். சோழமண்டலம் யாருக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தா நாகப்பனுக்காக இன்னொரு கம்பெனிக்காக வாங்குறாங்கன்னு இருக்கும். அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் முழுவதும் இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அதான் முன்னால அந்த கம்பெனில எந்த டீடைலுமே இல்லாமல் இருக்கும் பார்ட்டிசிபேட்டரி நோட்ல. இப்ப அந்த 2ஆம் கட்ட டீடைல் அதனுடைய பேசிக் டீடைல் இருக்கும், அது இல்ல அதனுடைய முழு விவரங்கள் இல்லாமல் இருக்கும். தேர்ட் பெனிஃபிஷியரி யாரு, அல்டிமேட் பெனிஃபிஷியரி ஓனர் யாரு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதுதான் பண்ணிருக்காங்க. பட் தெரியல, அவங்க நிச்சயமா இது வந்து அழைச்சி ஆராய்ந்து யோசித்து தான் முடிவு எடுத்திருப்பார்கள். பார்க்கலாம். சார் இன்னொரு பக்கம் சந்தையோட டைரக்டா கனெக்ட் ஆனது வந்து இந்த ரூபாய் மதிப்பு, ரூபாய் டாலர் மதிப்பு, அது எப்படி இருக்கு சார் இன்னைக்கு? சர்வதேச சந்தையில வந்து டாலருடைய மதிப்பு மீண்டும் 104 தாண்டி விட்டது, உயர துவங்கி இருக்கிறது. அதனுடைய சொல்லலாம் சார், டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ரூபாய் நேச்சுரலி வீக்கன் ஆகும். பாத்தீங்கன்னா ரூபாய் வீக்கன் ஆயிருக்கு, 15 பைசா அதிகமாயிருக்கு, 85 ரூபாய் 77 பைசா அப்படின்னு ஆயிருக்கு. நேற்று 85 ரூபாய் 60 பைசா பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும். ஆமா சார். அதுல இருந்து 85 77 ஆயிருக்கு. டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் உயர்ந்திருக்கு, இங்கேயும் உயர்ந்திருக்கு. சோ டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாக ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததாக காட்டப்படுகிறது. அந்த டாலருடைய மதிப்பினுடைய உயர்வு கமாடிட்டிஸ் சந்தையிலும் பிரதிபலிக்கிறது. சர்வதேச சந்தையில தங்கம், வெள்ளி, கச்சாயினுடைய விலையில் சின்ன ஏற்றம், பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்திய சந்தைகளில் அதனுடைய ஏற்றம் கணிசமாக தெரிகிறது. கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் வந்து 1% ஏறி இருக்கு, 6,000 தொட்டிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு. அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை 98,000 தாண்டிடுச்சு. தங்கத்தினுடைய விலையும் 88,000 அருகாமையில் இருக்கிறது. சோ பாசிட்டிவா இருக்கிறத பாக்குறோம். காப்பர், ஜிங்க், நேச்சுரல் கேஸ், லெட் எல்லாமே வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. அது டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த மதிப்பு ரூபாயினுடைய மதிப்புல பார்க்கும்பொழுது இந்த கமாடிட்டிஸ் விலை அதிகரித்தது போல் ஒரு தோற்றம் இருப்பதாக நான் பாக்குறேன்.
சார் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஐபிஓக்கள் என்னென்ன சார்? கவனிக்கணுமா கவனிக்க வேண்டாமான்னு தெரியல, ஆனா கவனமா இருக்கணும். ஓகே சார். என்எஸ்சியினுடைய எமர்ஜ், அதாவது எஸ்எம்இ மார்க்கெட், அதுல வந்து ஏடிசி எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய ஐபிஓ இன்னைக்கு தான் துவங்கி இருக்கு. 27 முடிவடைகிறது. அதே மாதிரி ஸ்ரீ அஹிம்சா நேச்சுரல்ஸ் லிமிடெட் இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது. இது ரெண்டுமே வந்து எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச். அதுதான். அதே மாதிரி இன்னும் 2 எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் புதிய பங்கு வெளியீடுகள். ஆக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இன்று முடிவடைகிறது. அதே மாதிரி ரேபிட் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதும் இன்று முடிவடைகிறது. இதுல எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவு தட்டுத்தடுமாறி. ஆக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்னு வச்சுக்கலாம். இன்று முடிவடைகிறது. அது அவங்களுக்கு தேவை 78 கோடிக்குள்ளதான். பங்கு ஒன்றின் விலை 178 இருந்து 181 வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு ஓரளவு அவங்களுக்கு தேவையான பணத்தை பெற்று விட்டார்கள். ரேபிட் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்து அவங்களுக்கு தேவை 44 கோடிக்குள்ளதான். இதுவுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான பணத்தை அனுசரித்து அவங்களுக்கு வந்து கொண்டு இன்று நான் முடிவதற்குள் வந்துடும் நான் நம்புறேன். அதுபோல் டெஸ்கோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ நேற்று துவங்கி நாளை முடிவடைகிறது. 30 கோடி தான் இவங்களுடைய இஷ்யூ சைஸ். 147 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் பங்கு விலை பட்டியல். குறைந்தபட்சம் 1000 பங்குகளை விண்ணப்பிக்க வேண்டும். இது வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட 5 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இந்த கடந்த ஒரு வாரம் மார்க்கெட் மாறின உடனே கொஞ்சம் நிலைமை மாறி இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு ஆங்கிலத்துல பங்குச்சந்தை சார்ந்த ஒரு மேகசின், பங்குச்சந்தை எப்போதான் சென்செக்ஸ் அதிகரிக்கிறதோ அப்ப அந்த மேகசினுடைய விலையில 25 ரூபாய் கூட்டிடுவாங்க. பங்குச்சந்தை இறங்கிய பிறகு அதுல 25 ரூபாய் குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏன்னா அதனுடைய வாங்குதல் அது மாதிரிதான் இப்ப ஐபிஓனுடைய இதுவும் இருக்கிறத பாக்குறேன். முதலீட்டாளர்கள் இந்த கடந்த ஒரு 6 மாதங்கள் சொல்லி தந்த பாடத்தை மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக இந்த ஐபிஓஸ்ல நிறைய வாங்குறாங்க சார். வாங்கி ஒரு 2 ரூபா 3 ரூபா ஏத்தணும், நம்ம ஒரு 10,000 ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் தானே, புக்கிங் பண்ணலாம். நிச்சயமா தப்பு இல்ல. அது அந்த ரிஸ்க் எடுக்க பக்குவப்பட்டவர்கள் பண்ணவே கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஐபிஓங்கிறது வந்து ஒரு முதலீட்டு தேவைக்காக தான் அந்த நிறுவனம் வருகிறது. அது முதலீட்டாளர் ப்ரொமோட்டர் விற்கிறது ஒரு பங்கு ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த நிறுவனத்திற்கு முதலீடு தேவைன்னு வர்றாங்க. அப்ப அது நம்ம அதுக்கான பணத்தை நம்ம கொடுக்கணும், முதலீடு செய்ய தயாரா இருக்கணும். பட் அந்த ரிஸ்க புரிந்து முதலீடு செய்யணுமே தவிர இந்த ஷார்ட் டேர்ம்ல எப்போதும் வரும்னு சொல்ல முடியாது. போன வாரம் பார்த்தோம், நேத்து ஒரு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அன்றே 20% லாஸ் ஆகி போச்சு. வெளியிடப்பட்ட விலையை விட 20% குறைவா முடிவடைந்தது. இன்னொரு பங்கு 5% குறைவாக முடிவடைந்தது. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? அதை தாங்க முடியுமா? அங்கதான் சார் சந்தேகம். இப்போ ஐபிஓ ரெஜிஸ்டர் பண்ணி அது இறங்கிடுது, லாஸ் ஆயிருது. அப்போ அதுல பெரும்பாலும் கடந்த 6 மாதங்கள்ல பார்த்த ஐபிஓஸ் எல்லாமே இறங்கி இருக்குன்னு தான் நம்ம பாத்துருக்கோம். அப்போ அதுல முதலீடு பண்ணவங்க திரும்பி ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்ல இன்னும் இழப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்துட்டு வெளியே வரணுமா? அந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன சார் பதில்? நீங்க முதலீடு செய்தவர்களை பத்தி கேக்குறீங்க, செய்யலைன்னா நான் அதை பத்தி வேற மாதிரி பேசுவேன். செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த பார்க்கணும். ஒன்று, சரி தப்பு நம்ம ஷார்ட் டேர்ம்னு வாங்கணும். ஷார்ட் டேர்ம்னு வாங்கிட்டா எனக்கு என்னுடைய சீனியர் எனக்கு ஸ்டாக் புரோக்கிங்லாம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன், சார்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி மாதிரி. இது பிசினஸ் கிடையாது, ப்ரொஃபஷன். அதே மாதிரி ப்ரொஃபஷன் அந்த காலத்துல 90கள்ல. அப்ப என்னுடைய சீனியர் எனக்கு அவர் சொல்லுவாரு, சுமக்கிறது தப்பு இல்லடா, நனைஞ்சு சுமக்காது அப்படிம்பாரு. நினைச்சு சுமந்தா இன்னும் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். தவறுன்னு முடிவு பண்ணிட்டா குறுகிய காலத்துக்குன்னு பண்ணமா நல்லதோ கெட்டதோ வெளியே வந்துடணும். அது நீண்ட கால அடிப்படையில நல்லா இருக்கும். ஒரு குவிக் காமர்ஸ்ல இருக்கேன், இது வந்து என் பையன் வாங்குறான், பேரன் வாங்குவான், 10 வருஷத்துல நல்லா இருக்கும், 5 வருஷத்துல நல்லா இருக்கும், இன்னைக்கு நஷ்டமா இருந்தாலும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அந்த ஒரு தைரியம், ரிஸ்க் எடுக்க தைரியம் இருக்கா? அப்ப நீங்க வந்து இன்னும் கூட வாங்கலாம், தைரியம் இருந்தால். இல்ல எனக்கு நான் இந்த ஷார்ட் டேர்முக்கு வாங்கினேன், தெரியாம வாங்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன், இது இந்த கம்பெனி நிறைய பேர் தெரியல என்ன வாங்கினேன், இந்த கம்பெனி என்ன பண்றான்னு கூட தெரியல. அது ஏதோ ஷார்ட் டேர்ம்ல சரி, அதெல்லாம் எதுக்கு சார் இன்னைக்கு போட்டு 4 நாள் லிஸ்ட் எடுத்து வித்துட்டு வந்துடலாம்னு பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன் சார். வாங்கலாமா சொல்லுங்க, எல்லாரும் வாங்கலாமா சொல்லுங்க, விற்கலாமா சொல்லுங்க. இதுவே முதல்ல தவறான ஆட்டிடியூடு. எனக்கு பொதுவெளியில பேசுறதுனால ரொம்ப நிதானமா பேசுறேன். என்ற தனிப்பட்ட முறையில வந்து நண்பர்கள் கேட்கும்போது ரொம்ப கோபமா வரும். யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசியில போட்டுட்டு வந்து கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இவ்வளவு அலட்சியமா வந்து குதிரை மேல பணம் கட்டுற மாதிரி இருக்கு. அது அவங்க கூட ஒரு சயின்ஸ் வச்சு கட்டிட்டு இருக்காங்க சில சமயம் பாத்தீங்கன்னா. குதிரையோட அப்பா யாரு, தாத்தா யாரு, பாட்டன் யாருன்னு நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம, சோ நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய தொழிலா இருந்து ஏற்கனவே ஓரளவு கேள்விப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ், இந்த வேறு வகையில இந்த ப்ரொமோட்டர்ஸ் அந்த வேற பிசினஸ் எல்லாம் லிஸ்டட் கம்பெனி இருக்கு, அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி எப்படி, டேலண்ட் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த இறக்கத்தை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு முதலீடு செய்யலாம், தவறே கிடையாது நம்ம. ஆனால் வாங்கிட்டமேங்கிறதுக்காக
ஒரு பயஸ்னு சொல்லுவோம், நிறைய பயஸ் இருக்கு, அதெல்லாம் பின்னால ஒரு நாள் பேசுவோம் பிஹேவியரல் ஃபைனான்ஸ்ல, சைக்காலஜில. அதாவது நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது. நான் அலசி ஆராய்ஞ்சு வாங்கியிருக்கேன், இது எப்படி தப்பா போகும், பிடிவாதமா பிடிச்சிக்கிட்டு அதுல இன்னும் வாங்கிட்டே இருப்பாங்க. தவறு மேல தவறு, அது பண்ணவே கூடாது. முதல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் சந்தையில இருக்கணும். இது நான் தெரியாம பண்ணிட்டேன், தவறு, how stupid of me, let me get out of it. இந்த விட்டதை பிடிக்கிறேன் இந்த அப்படிங்கறதெல்லாம் வந்து சரியான ஆட்டிடியூடா இருக்காது. அதே நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்லதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தைரியமா வாங்குங்க, தவறாக. ஓகே சார். சரி, இன்னைக்கு சந்தையை பத்தி நிறைய பேசியிருக்கோம் சார். அடுத்து இந்த மார்ச் எண்டு வருது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் சார். நிச்சயம் பேசுவோம். உடம்பு பாத்துங்க. கண்டிப்பா சார். நன்றி சார். ரைட், நன்றி. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.